புதிய தமிழ் மகள். Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நாளைக்கு நீ படிச்சு நல்ல வேலைக்கு சேர்ந்து உன் தாத்தா வாங்கி கொடுத்த பேனாவால கையெழுத்து போட்டு இதே சமாதி முன்னாடி வந்து நிற்கும் போது உன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு நிறைவா இருக்கும். நீ உன் அழுகையை நிறுத்து. அவரோட லட்சியத்தை நிறைவேற்ற சபதம் எடு. உனக்கு நான் பக்கபலமா இருக்கேன். ஆமா பூபடி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, நம்பிக்கையோட சொல்லிட்டு வா. தாத்தா, நான் மறுபடியும் வருவேன். வரும்போது நீ ஆசைப்பட்டதை செஞ்சு முடிச்சிட்டு தான் வருவேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணு தாத்தா. போலாமா சார்? பூவு ஏப்ல வாப்ல போலாம். ஆண்டி, காஃபி குடுமா, நான் ஆத்திக்க. இருங்க ஆண்டி, உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பாவது பண்றேன். மத்த வேலை செய்யறதுக்குலாம் இங்க ஆளுங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் இது செஞ்சாலாவது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. சரி, ஓகே, குடு. இந்தாங்க. மாயா, வாங்க வாங்க வாங்க. ஹாய் கிரானி, காஃபி சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாமா, வா உட்காரு. பாத்தீங்களா என் மருமகளை, ஒரு காஃபியை கூட என்ன ஆத்த விடுறது இல்ல. நான் டயர்ட் ஆயிடுவேனா, என்ன அப்படி கவனிச்சுக்கிறா. உண்மையிலேயே எனக்கு தீபிகா தான் பெரிய ஆறுதலா இருக்கா. சும்மாவா? எல்லாம் என்னோட ட்ரைனிங். எங்க போனாலும் என்ன வேலை செஞ்சாலும் த பெஸ்ட் அப்படின்னு பேர் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். நல்லாதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க. ஆமா, சார் யாரு? சார் பேர் வந்து கணேஷ். இந்த ஊர்லயே பெரிய லாயர். ஓ, ஹலோ சார். வணக்கம்மா. சார் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தாய் இருக்க வேண்டிய இடத்துல தாய் இல்லைன்னா அந்த இடத்துல நாய் வந்து உட்கார்ந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஜீவா ஒரு நாய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அந்த நாயை வெறி தீர்ற வரைக்கும் அடிச்சு துரத்தணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க கிரானி? ரைட்டோ ராங்கோ,
ஜீவா அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கான். இத நாம லீகலா தான் தீர்க்க வேண்டியிருக்கு. சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஜீவா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம ஜீவாவோட தீபிகாவை லீகலா சேர்த்துட்டோம்னா ஜீவா அந்த பூங்கொடியை டைவர்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்காகத்தான் லாயரோட வந்திருக்கேன். இவர் டிக் பண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் ஜீவாவோட சைன் வாங்கி கொடுத்துரு. அவளை துரத்துற வழிய நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். டைவர்ஸ்ன்னு சொன்னா அவன் கையெழுத்து போட மாட்டான். கம்பெனி டெவலப் பண்றதுக்காக லோன் அப்ளிகேஷன் அது இதுன்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவங்கிட்ட உரிமையா மிரட்டி நான் சொன்ன இடத்துல நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு கேளு. இல்ல இல்ல அது வந்து என்ன மாயா யோசிக்கிற? உனக்கு என் மேல டவுட்டா இல்ல இந்த லாயர் மேல டவுட்டா? ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. இந்த கோர்ட்டு கேஸ்னு போறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜீவா ஜீவா அவன் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டான், எனக்கு தெரியும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அவன் என்ன ஏது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிடணும். என்ன மாயா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச லாயரை கூட்டிட்டு வந்திருக்க, நீ இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்க. என்னதான் உன் பிரச்சனை? Tell me. ஜீவா இங்க இல்ல. அதனால என்ன? ஜீவா எப்ப வரானோ அப்ப கையெழுத்து வாங்கி வை. அவ எப்ப வருவானே தெரியல. ஜீவா 2 நாளா வீட்டுக்கே வரல. எங்க போயிருக்கா? அவ எங்கன்னே தெரியல. எனக்கு தெரியலையா? எங்க போயிருக்கான்னு தெரியலையா? என்ன இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏன் இதை என்கிட்ட சொல்லல? தீபி, நீ ஏமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? இல்ல கிரானி, ஆண்டி தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, இன்னும் இவங்களுக்கு மருமகளா கூட ஆகல, அதுக்குள்ள மாமியார் வார்த்தைய மீறாம இருக்க. குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். பாத்தியா என் தீபியே, இப்படி ஒருத்திய விட்டுட்டு உனக்கு அந்த தேஞ்சு போன மூஞ்சி மருமகளா வந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உன் மைண்ட்ல யோசிச்சு பாரு. அவளை உடனே அறுத்த எரிய வேணா? அவளை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறீங்க?
கிரானி வேணாம். அந்த பூங்கொடியை பத்தி பேசினாலே ஆண்டி பயங்கர டென்ஷன் ஆவறாங்க. சோ ப்ளீஸ் அவளை பத்தி எதுவுமே பேசாதீங்க. அவளை பத்தி பேசினாலே கோவம் வருதுன்னா அவளை எவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறத யோசிச்சு பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அவன் எடுத்தானா இல்லையா? இல்ல. என்ன மாயா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? பையன் ஒரு மாதிரியா திரியறான்னு தெரியும் போது அவன் மேல மொத்த பார்வையும் வைக்க வேண்டாம்? எங்க போறான் வரான்னு கண்காணிக்க வேண்டாம்? மொத்தமா நம்ம கைய விட்டு நழுவி போயிட்டானா என்ன பண்ணுவ? கிரானி, ஆண்டி ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. 2 நாளா சரியா சாப்பிட கூட இல்ல தெரியுமா? அம்மாடி, நீ ரொம்ப தான் உன் ஆண்டி மேல பாசமழைய பொழியிற. பாத்துமா, உங்க ஆண்டிக்கு ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. என்ன தோஷமோ என் குடும்பத்தை போட்டு இப்படி ஆட்டுது. அவன் இப்ப எங்க போயிருக்கான், எப்படி திருத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மாயா, நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? உன் பிள்ளை எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவனை எப்படி திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஓகே கணேஷ், நீங்க கிளம்புங்க. நான் சைன் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம், நான் வரேன் மேடம். வரேன் மேடம். வாங்க. மாயா, தீபியை என் கூட கொஞ்சம் வெளியே அனுப்பி வைக்கிறியா? தாராளமா கூட்டிட்டு போங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? சரி, போலாமா? சரி, வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா. வரேம்மா. என்னாச்சு ராசு? ஏன் நின்னுட்ட? பசிக்குதா? இல்லை சார், பசியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். வேற என்ன ஆச்சு? இல்லை சார், மாறி ஹாஸ்டலுக்கு போயிடுவா. ஆனால் பூவு இல்ல சார், என்ன சார் ஆச்சு? இல்ல, பஸ்ல ரொம்ப நேரமா உட்காந்துட்டே வந்தேன்ல, அதான் லேசா வலிக்குது. வாங்க சார், டாக்டரை போய் பார்க்கலாம். நீங்க உங்க உடம்ப கவனிக்கிறதே கிடையாது. இல்ல பூங்கொடி, முன்னாடிலாம் என் உடம்ப பத்தி கவலைப்படவே மாட்டேன். இப்பதான் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணமே நீதான். சார், பூவை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரில சார். இதில் என்ன இவ்வளோ யோசனை? நான் பூங்கொடியை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். சார், என்ன சார் விளையாடுறீங்களா? உங்க அம்மா ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப நீங்க என்ன அங்க அழைச்சிட்டு போனீங்கன்னா ஏதோ போட்டிக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிடும். வேணாம் சார். சார், பூ சொல்கிறதும் கரெக்ட் தான் சார். உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது எனக்கும் சரின்னு படலை சார். என் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, உங்கள் கூடயும் வர முடியாது. தனியாக லாட்ஜில் தங்க வைக்கலான்னாலும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம்?
சொல்லுடா. என்ன மச்சான், சென்னை வெயிலுக்கு பயந்துட்டு கொடைக்கானல்லையும் செட்டில் ஆயிட்டியா? வரேன்னு சொன்ன ஆளையும் காணும், கொய்யால ஒரு போனையும் காணும். வாட் இஸ் திஸ்? இல்லடா, இப்போதானே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தோம். வாவ், அப்படியா? ஓகே ஓகே மச்சான். அப்புறம் பூம்பாறையில காய்ச்சின நாட்டு சரக்கையும் பூங்குடி கூட போன என் வீட்டு சரக்கு மாரியையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துரு. ஐ எம் வெயிட்டிங் மச்சான். அடாடா. இப்போ நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். கடுப்பேத்தாத. டேய், அப்படின்னா மத்த டென்ஷனு சொல்றா, தட்டி தூக்கிடலாம். இல்லடா, உங்களுடைய ஹாஸ்டலுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலானாலும் வேண்டான்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே மச்சான். ஆடு கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய் அடைக்கலம் கேட்கற மாதிரி தானே இருக்கு. அதான்டா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கேண்டா இவ்வளவு யோசிக்கிற? இங்க பாரு, பூங்குடி எனக்கு தங்கச்சி மாதிரி தான். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா என்ன? நேரா நீ ஏன் ரூமுக்கு கூட்டிட்டு வா, ஓகேவா? அதுக்குள்ள இங்க இருக்கிற கன்றாவி எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்ட்டா? சரிடா, நான் அங்கேயே கூப்பிட்டு வரேன். ஓகே, பாய். ஓகே மச்சா, பாய்டா பாய்டா. கோபிதா, ஏன் யோசிக்கிறீங்க? என் ரூமுக்கே கூப்பிட்டு வான்னு சொன்னேன். ஓகே சார், அங்கேயே போயிடலாம் சார். சார், அந்த கோபி ஒரு லூசு பையன், ஆளுங்களை பேசியே கொண்டுருவானே. புள்ள, எல்லாரையுமே குறை கண்டுபிடிக்க கூடாது. கோபியும் நல்லவன் தான் சார். நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன் சார். ம், ஓகே. இரு, கால் டாக்ஸி புக் பண்ணுறேன். சார் எங்கே சார் போகணும்? வேண்டாப்பா, டாக்ஸிலே போய்க்கிறோம். சார், எதுக்கு டாக்ஸி? நம்ம ஆட்டோலேயே போயிடலாம் சார். ஆட்டோலையா? ஷேர் ஆட்டோவில் இது வரைக்கும் நான் போனதே இல்லையே. சார், ஆட்டோ ஜாலியாக இருக்கும் சார். ஆட்டோலேயே போயிடுவோம் சார். அப்படியா? ஆமா சார், ராட்டின மாதிரி நல்லா ஆடி ஆடி போகும், ஜாலியா இருக்கும். வாங்க சார். வாங்க சார், வந்து வண்டியில் ஏறுங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது. ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள். கிரானி, எங்க கிளம்புறோம்?
அந்த ஜீவா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த கோமாளி கோபியோட ஃபோன் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? ஆ இருக்கு கிரானி, நான் கால் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், ஃபோன் எல்லாம் பண்ண வேண்டாம். அவன் உஷாராயிடுவான். நேரா அவன் ரூமுக்கே போயிடலாம். போய் கல்ல தூக்கி அவன் தலைமையில போட்டுடலாம். ம் வா.